நவம்பர் 12ஆம் தேதிக்குள் நீங்க அறுவடை பணிகளை முடித்துக் கொள்வது நல்லது. ஏன்னா மீண்டும் வடகிழக்கு பருவமழை நவம்பர் மத்தியில் படிப்படியாக தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உரமிடுதல், பூச்சி கட்டுப்பாடு, களை கட்டுப்பாடு போன்ற பணிகளையும் இந்த மழை இடையூறுடன், அதாவது இந்த இரவு நேர இடிமழையின் இடையூறுடன் நீங்க முடித்துக் கொள்வது நல்லது. நமக்கு மழை இல்லாத வறண்ட நாட்கள் எதிர்பார்த்தால் அதற்கு ஒரு சாதகமான நிலை நவம்பர் பிற்பகுதியில அமைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒட்டுமொத்தமா மீனவர்களை பொறுத்தளவிற்கு அடுத்த 2 வாரங்களுக்கு எந்தவித எச்சரிக்கையும் இல்லை. ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்பவர்கள் தாராளமாக செல்லலாம். ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா நவம்பர் பிற்பகுதியில வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். இன்று முதல் வெப்பச்சலன இடிமழை தீவிரமடையும். காவிரி படுகை மாவட்டங்கள்ல நவம்பர் 5, 6, 7 ஆகிய தேதிகள்ல இரவு நேரத்துல, மாலை இரவு நேரத்துல இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னை உட்பட வட மாவட்டங்கள்ல நவம்பர் 4, 5, 6 ஆகிய தேதிகள்ல மாலை இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கும். தென் மாவட்டங்கள்ல நவம்பர் 8, 9,